ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் எடையும் கொழுப்பும் எப்படி அதிகமாகுது, இதை எப்படி ஈஸியாக குறைக்கலாம், இதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல் பருமன் இந்த பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனால நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி வெயிட் அதிகமாச்சு அப்படின்னாலே நடக்கிறதுக்காக இருக்கட்டும், மாடிப்படி ஏறணும், ஏதாவது வேலை பார்க்கணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், மூச்சு வாங்குகிற பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இந்த வெயிட் அதிகமாகிறதுல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வெயிட் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய உணவு பழக்கங்கள் மட்டும்தான். இது நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வெயிட் அதிகமாகாது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்கள் கார்போஹைட்ரேட், மாவுச்சத்தான பொருள் தான் இல்லையா? இதுதான் நம்ம நிறைய விரும்பி சாப்பிட்றோம். மோஸ்ட்லி நம்ம 3 வேளையும் சாப்பிட்ற உணவு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுக்கும்போது அதிக சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும், வெயிட்டும் கொழுப்பும் அதிகமாக தான் ஆகும். அப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பாருங்கள் நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் நீங்கள் உங்களுடைய உணவில் சாலடு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது உண்மையாக சொல்லணும்னா உங்களுடைய வெயிட் கெயின் ஆகாது. உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் இது அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வெயிட் அதிகமாகுது, நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு ஏன் வெயிட் அதிகமாகுது? ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ், அதாவது பாடி டு பாடி வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு சாப்பிடாம இருக்கிறதாலையும் வெயிட் அதிகமாகும், ஒரு சில பேருக்கு நல்லா சாப்பிட்றதாலையும் வெயிட் அதிகமாகும். இதெல்லாம் உங்களுடைய பாடியை பொறுத்து இருக்குது, உங்களுடைய ஹார்மோன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ வெயிட் லாஸ் ஏன் ஆகுது, வெயிட் கெயின் ஏன் ஆகுது, இது நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பாடி கண்டிஷன் கிடையாது, பாடி டு பாடி வேரி ஆகும். ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வெயிட் அதிகமாகிறதோ இல்லை வெயிட் குறைக்கிறதோ, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸு. ஸோ உங்களுடைய வெயிட் அதிகமாகுது அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய ஃபுட் ஹேபிட் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற தண்ணி குடிக்கணும். அதாவது 20 kgக்கு நீங்கள் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கத்தை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். ஸோ உங்கள் உணவில் நீங்கள் நிறைய டீ, காஃபி, சுகர், ஸ்வீட், இது மாதிரி ஜங்க் ஃபுட், இது மாதிரி உங்கள் உணவில் எல்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல உணவாக சாப்பிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பழம், காய், கீரை எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனான உணவு எடுத்துக்கோங்க. உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கம்பல்சரி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். பாடி ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே தான் போகும். ஸோ உங்களுடைய வெயிட் அதிகமாகிறதுக்கு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்றது இந்த வீட்டில் பிரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் மறுபடியும் உங்களுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே மந்த்லி உங்களால் ஒரு 5-6 kg லாஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு. இந்த ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கோ, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கோ, இது மாதிரி நிறைய ஹெல்த் பர்பஸ்க்காக இந்த ஃபுட் எடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது, பேக் பெயின், நெக் பெயின், இது மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான முறையில் ஹெல்த்தி ஃபுட் எடுத்து உங்களுடைய வெயிட் குறைக்கிறதுக்கும் உங்களுடைய உடம்புல இருக்க கொழுப்பு குறைக்கிறதுக்கும் இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபுட் எடுத்து நீங்கள் ஹெல்த்தி முறையில் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.